இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜாதிய மனநோயுடன் தமிழ்நாட்டிலே ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டமும் அந்த கட்சியை சார்ந்த சில யூடியூபர்களும். அதில் அரசியல் வெங்காயம் என்கின்ற ஒரு யூடியூபர், அவன் பெயர் தண்டபாணி. அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால், அந்த யூடியூபில் கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்ற அந்த செயலிகளை வைத்து அதன் மூலம் பிச்சை எடுக்கின்ற யூடியூப் பிச்சைக்காரன். அவன் இப்பொழுது என்னை பற்றி பேசியிருக்கிறான். இன்றைக்கு எனக்கு வயதாகிவிட்டதாம், நான் கிழவனாம். சரி, வயதாகிவிட்டது, நான் கிழவனாகவே இருந்துவிட்டு போகிறேன். எவனும் 100 ஆண்டுகள் இளைஞனாக இருந்ததில்லை. இங்கே எவனும் 16 வயது மார்க்கண்டேயன் கிடையாது. எல்லோரும் ஒரு நாளைக்கு கிழவனாகி மரணத்தை தழுவக்கூடியவர்கள்தான். சரி, நான் கிழவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு இளமை ஊஞ்சலாடுகிறதா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இளமை ஊஞ்சலாடுகிறதா? இந்த நாட்டில் கோல் ஊன்றி கொண்டு நடந்த தேச தந்தை மகாத்மா காந்தி வயதான கிழவன் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தான், பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடி. ஆகவே வயதை பற்றி பேசுவதற்கு இங்கே எவனுக்கும் தகுதி கிடையாது. அதிலும் யூடியூபில் இந்த கூகுள் பேவை வைத்து பிச்சை எடுக்கின்ற நவீன அரசியல் பிச்சைக்காரன், இந்த அரசியல் வெங்காயம் தண்டபாணி போன்றவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, யோக்கியதையும் இல்லை. அவன் சொல்கிறான், வன்னியர்கள் அக்னியில் பிறந்தவர்கள் என்று சொல்வதை நம்ப முடியுமா? உன்னை எவன்டா நம்ப சொன்னா? உனக்கா நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம்? நாங்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு புத்தி சொல்வதற்கு நீ யார்? உன்னை எவன் அழைத்தான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு புத்தி சொல்ல? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனோ அல்லது இந்த கட்சியை சார்ந்தவர்களோ இந்த வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டிற்காக பேசி இருக்கிறார்களா, போராடி இருக்கிறார்களா? இவர்களை எவன் அழைத்தான்? இதில் சொன்னானாம், CN ராமமூர்த்தி கட்சியை சார்ந்த ஒருவன் நான் பேசிய யூடியூப் லிங்கை அனுப்பி பார், ஒரு கிழவன் பேசி இருக்கிறான், அவனுக்கு பதில் சொல் என்று. அவன் எப்படிப்பட்ட அடி முட்டாளாக நிர்மூடனாக இருப்பான்? CN ராமமூர்த்திக்கு எதிராக நான் பேசியதற்கு இந்த அரசியல் வெங்காயங்கள், இந்த அரசியல் மொள்ளமாரிகள், இந்த யூடியூப் பிச்சைக்காரன் தண்டபாணி பதில் சொல்ல வருகிறான். அப்படி என்றால் CN ராமமூர்த்திக்கும் உனக்கும் என்ன உறவு? நான் கேட்கிறேன். CN ராமமூர்த்தி கட்சியிலே இருப்பவனுக்கு பேச தெரியவில்லை, பேச முடியவில்லை, அல்லது பேசுவதற்கு வக்கில்லை, வாய்ப்பில்லை, வழி இல்லை, வகை இல்லை. இதை போல ஒரு எடுபடியிடம் சொல்லி பேச சொல்லி இருக்கிறான். அதில் இன்னொன்றை சொல்கிறான், வன்னியர்கள் அக்னியில் பிறந்தார்கள் என்பதை எப்படி நம்ப முடியும்? நான் ஏற்கனவே விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை கொடுத்திருந்தேன். இந்த பூமியிலே வந்து ஒரு வால் நட்சத்திரம் மோதியது, அதற்கு பிறகுதான் இந்த பூமியிலே நீர்நிலைகள் உண்டானது. அடுத்த வால் நட்சத்திரம் மோதியது, அப்பொழுது ஒரு பெரு வெடிப்பு உண்டானது. அந்த பெரு வெடிப்பில் இருந்துதான் உயிரினங்கள் தோன்றியது, மனிதன் தோன்றினான் என்று விஞ்ஞான உலகம் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒரு வால் நட்சத்திரம் வந்து பூமியிலே மோதியது. அந்த வால் நட்சத்திரம் மோதிய பொழுதுதான் இந்த உலகத்தில், இந்த பூமி பந்தில் இருந்த டைனோசர் போன்ற ராட்சச மிருகங்கள் அழிந்தது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் சொன்னேன். அதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி உண்மை என்று நம்புகிறீர்கள் என்று சொன்னால், வன்னியர்கள் அக்னியில் தோன்றினார்கள் என்று சொன்னதை நம்பித்தான் ஆக வேண்டும். அப்படி வன்னியர்கள் தோன்றியது அக்னி கலசத்தில் என்பதை நம்பவில்லை என்றால், நீங்கள் அந்த அறிவியல் உண்மையும் நம்பவில்லை, அந்த அறிவியல் ஆராய்ச்சியும் நம்பவில்லை என்றுதான் அறிவியல் ரீதியான விளக்கம் கொடுத்திருந்தேன். அதற்கு எந்த மறுப்பும் சொல்ல முடியாத இந்த வெங்காயங்களுக்கு நான் சொன்னதை கேட்டவுடன் வயிறு, வாயு, முன்னால் இருப்பது, பின்னால் இருப்பது அத்தனையும் சேர்ந்து எரிகிறது. ஏன் இவர்களுக்கு எரிகிறது? நான் வன்னியரை பற்றி பேசுகிறேன், வன்னியர்களுக்காக பேசுகிறேன். நான் வன்னியர்களுக்காக பேசாமல் வேறு எவனுக்காக பேசுவேன்? நான் பிறந்த சமூகம், நான் பிறந்த சமூகத்திற்காகவே போராட முடியவில்லை என்றால் நான் எதற்காக பிறந்தேன்? இதைத்தான் அம்பேத்கர் கேட்டிருக்கிறார். அம்பேத்கரை பேசுகின்ற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த இந்த அயோக்கியர்கள் கூட்டம், இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் யூடியூபர்கள் கூட்டம் அம்பேத்கர் சொன்ன கூற்றுக்கு எதிராக யூடியூப்ல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பிறந்த சமூகத்திற்கே நான் போராடவில்லை என்றால் வேறு எந்த சமூகத்திற்காக போராட முடியும்? தன்னுடைய குடும்பத்தையே காப்பாற்ற முடியாத ஒருவன், தன்னுடைய குடும்பத்திற்கே சரியான தலைவராக இருக்க முடியாத ஒருவன் எப்படி சமூகத்திற்கு தலைவனாக வர முடியும்? ஆகவே திருமாவளவன் திருமணமே செய்து கொள்ளவில்லை. திருமணமே செய்து கொள்ளாத திருமாவளவன் எப்படி ஒரு சமூகத்திற்கு சரியான தலைவராக இருக்க முடியும் என்ற கேள்வியை எழுப்புகிறேன். பதில் சொல்லுங்கள் பார்ப்போம்.
என்ன உங்களுடைய இஷ்டத்திற்கு கதை விட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கூகுள் பே வச்சு பிச்சை எடுப்பீர்கள். பிச்சை எடுக்காமல் வாழ்கின்ற நாங்கள், 5 ரூபாய் செலவு செய்தாலும் எங்கள் வருமானத்தில் செலவு செய்கின்ற நாங்கள் யூடியூபில் பேசினால் உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது? எனக்கு 500 பேர் 1000 பேர் தான் என்னுடைய யூடியூப் சேனலை பார்க்கிறார்களாம். 500 பேர் 1000 பேர் தானே பார்க்கிறார்கள். அப்புறம் ஏன் உங்களுக்கு வயிறு எரிகிறது? அப்புறம் ஏன் எனக்கு மறுப்பு சொல்ல வருகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் இதுவரை கட்டமைத்த பிம்பத்தை தகர்த்திருக்கிறோம், அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறோம். ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் மற்ற ஜாதிகளை தான் ஒழிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே தவிர, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள், திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் அவர்களுடைய ஜாதியை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்களை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் திருவாரூரிலிருந்து திருட்டு ரயில் ஏறி சென்னைக்கு வந்து இன்றைக்கு பல லட்சம் கோடிக்கு அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் கருணாநிதி முதல் கொண்டு, அவருடைய மகன் ஸ்டாலின் முதல் கொண்டு, அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் முதல் கொண்டு இன்று வரை 3 தலைமுறைகளாக ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டே இன்றைக்கு 32 அமைச்சர்களுக்கு அவர்களுடைய ஜாதியை சார்ந்தவர்களைத்தான் செயலாளர்களாக நியமித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மருத்துவத்துறையின் செயலாளராக கலைஞர் கருணாநிதியின் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஜாதியை சார்ந்த இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவரைத்தான் நியமித்திருக்கிறார்கள். இதுதான் இவர்கள் ஜாதியை ஒழித்த ரச்சனம். இதுதான் ஜாதியை ஒழிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த அரசியல் வெங்காயங்கள் பேசுகின்ற லட்சணம். இவர்கள் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஜாதியை சார்ந்தவர்களை அரசு உயர் பதவியில் அமர்த்திவிட்டு மற்ற ஜாதிகள் கேள்வி கேட்டுவிடக்கூடாது. குறிப்பாக வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்டுவிடக்கூடாது. ஆகவே ஜாதி இல்லை, இவர்கள் அக்னியில் பிறந்தார்கள் என்று சொல்வது பொய். சரி, அக்னியில் பிறந்தவர்கள் என்று நாங்கள் சொல்வது ஒரு வாதத்திற்காக பொய்யாகவே இருக்கட்டும். அதை பார்த்து உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது? நாங்கள் எதில் பிறந்தால் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இருக்கின்ற ஒரே பிரச்சனை என்னவென்று கேட்டால், நாடக காதலில் மற்ற சமூகத்து பெண்களை ஏமாற்றுகின்ற பொழுது மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைதியாக சென்று விடுகிறார்கள். அந்த பெண்களுடைய வாழ்க்கை பாழாகிவிட்டது என்று புழுங்கிக் கொண்டு இவர்களிடம் போய் கேட்டால் சண்டை வரும், தகராறு வரும், அடிப்பார்கள், அடி வாங்க வேண்டும், உதை வாங்க வேண்டும். இல்லாத கொடுமைக்கு நம் மீது வன்கொடுமை வழக்கிலே வழக்கு போட சொல்லி இவர்கள் காவல்துறையை நிர்பந்தப்படுத்துவார்கள். பெண் தான் ஓடிவிட்டால் அப்படியே அந்த பெண்ணுடைய வாழ்க்கை நாசமாக போனாலும் பரவாயில்லை, நாம் நன்றாக இருந்தால் போதும் என்று மற்ற ஜாதியை சார்ந்தவர்கள் அமைதியாக சென்று விடுகிறார்கள். ஆனால் நாடக காதலில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண்களை ஏமாற்றினால், அடித்தால் இந்த வன்னியர் சமூகம் திருப்பி அடிக்கும். தமிழ்நாட்டிலே அடித்தால் திருப்பி அடிக்கின்ற ஒரே சமூகம் வன்னியர் சமூகம் தான். ஆகவேதான் வன்னியர் சமூகத்தின் புராணத்துக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் வன்னியர்கள் அக்னியில் பிறந்தார்கள் என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள், அதை தவறு என்று வாதிடுகிறீர்கள். நீங்கள் இவ்வளவு நாள் இப்படிப்பட்ட வாதத்தை செய்து நீங்கள் என்ன கிழித்தீர்கள்? எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டில் பேசியதற்கு பிறகு உங்களுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருகிறது? உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருகிறது? சரி, நாங்களாவது அக்னியில் பிறந்தோம் என்று ஒரு புராணம் இருக்கிறது, நீங்கள் எதில் பிறந்ததாக புராணம் இருக்கிறது? ஒரு வெங்காயமும் கிடையாது. ஆனால் தான் உன்னுடைய சேனலுக்கு அரசியல் வெங்காயம் என்று பெயர் வைத்திருக்கிறாய். நீ எல்லாம் எங்களை பார்த்து பேசுவது, இந்த மந்தி எல்லாம் மயில்களை பார்த்து குறை சொல்வது, இந்த அரசியல் வெங்காயம் என்கின்ற தண்டபாணி போன்ற கோட்டான்கள் எல்லாம் குயிலை குறை சொல்வது. அந்த தண்டபாணி என்கிறோடைய கண்ணை, அவனுடைய மொழியை மட்டும் பாருங்கள். பட்டியலே ஆடு திருடியவன் முழிப்பதை போல முழித்துக் கொண்டிருப்பான். அவனெல்லாம் ஒரு யூடியூபர், அவனெல்லாம் யூடியூபில் பேச வந்து விட்டான். அவனுக்கு பின்னாலே ஒரு 10-20 புத்தகங்கள் இருக்கின்ற ஒரு செல்ஃப் இருக்கும். அந்த புத்தகத்தில் இருப்பது என்னவென்று கூட இன்று வரை அவன் படித்திருக்க மாட்டான். அந்த புத்தகத்தின் தலைப்பு கூட அவனுக்கு தெரியாது. காரல் மார்க்ஸை பற்றி முழுதாக தெரியுமா அவனுக்கு? அம்பேத்கரை பற்றி முழுதாக தெரியுமா? பெரியாரை பற்றி முழுதாக தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் ஜாதி இல்லை. என்ன வெங்காயத்தில் ஜாதி இல்லை? எப்பொழுதிலிருந்து ஜாதி இல்லை? இந்த ஜாதியை உருவாக்கியதே இவர்கள் தானே. ராஜராஜ சோழன் காலத்தில் ஜாதி இல்லை, அதற்கு பிறகுதான் ஜாதியை உருவாக்கினார்கள். ஜாதியின் பெயரால் தான் வன்னியர் சமூகத்தின் மீது அடக்குமுறையை ஏவினார்கள். ஆகவே அந்த ஜாதியை வைத்துத்தான் நாங்கள் அந்த அடக்குமுறைக்கு எதிராக, எங்களுக்கு இழைக்கப்பட்ட சமூக அநீதிக்கு எதிராக போராட வேண்டும். ஆகவே அந்த ஜாதியை நாங்கள் தூக்கி பிடித்து ஆக வேண்டும். நாங்கள் ஜாதி இருக்கிறது என்று சொல்கிறோம். முடிந்தால் நீங்கள் ஜாதியை ஒழித்து பாருங்கள். உங்களால் ஒழிக்கவும் முடியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் முடியாது, ஒரு மயிரும் முடியாது. வேண்டுமானால் பேசிக் கொண்டிருக்கலாம். இப்படி பேசி யூடியூபில், கூகுள் பே மற்றும் போன்பே போன்ற சமூக வலைதளங்களில் பிச்சை எடுக்கலாம்.
ஏனென்றால் இந்த அரசியல் வெங்காயத்தை சார்ந்த தண்டபாணியுடைய பரம்பரையே பிச்சை எடுத்த பரம்பரையாகத்தான் இருக்கும். ஆகவேதான் இந்த நவீன உலகத்திற்கு வந்திருந்தாலும் கூட, இன்றைக்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட, இந்த சமூக வலைதளத்தில் பிச்சை எடுப்பதையும் நவீனமயமாக்கி இருக்கிறான். இவனுக்கெல்லாம் என்னை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் யோக்கியதையும் அருகதையும் கிடையாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.